ஒரு குட்டி கதை. ஆசை இல்லாமல் வாழ நாம் ஒன்றும் புத்தர் இல்லவே. ஒருவன் என்ன பண்றான், அ தன் வேலையில வந்து இடமாற்றம் காரணத்தினால இருக்கிற வீட காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அந்த ஊருக்கு போகணும்னா, வழியில உள்ள ஒரு பெரிய ஆற்ற கடந்து தான் போகணும். ஆறு நெறைய தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுனால, ஆற்றை கடப்பதற்கு ஒரு படக வாடகைக்கு பேசி ஏற்பாடு செய்துக்கிறான். வீட்டில் இருந்த பொருள் எல்லாத்தையும் படகுல ஏத்துறான். மனைவி, 2 குழந்தைகள் படகுல ஏறி அமர்ந்து உட்காந்துக்கிறான். ஆற்றில் சிறிது தூரம் சென்றவுடன் படகு ஆடத் தொடங்குது. படகுல அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏத்துறதுனால, படகு மெல்ல மெல்ல ஆற்றில வந்து அமிழத் தொடங்குது. இந்த மூழ்கத் தொடங்குது. ஆற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமா படகு உள்ள வந்து வரத் தொடங்குது. நிலைமையின் ஆபத்த புரிந்து கொண்ட அவன், விரைவாக செயலாற்றத் தொடங்கினான். பாரத்த குறைப்பதற்காகவே ஒரு பொருளா எடுத்து ஆற்றில் வீசுறான். இவ்வாறு கட்டில், பீரோ, கிரைண்டர், மிக்ஸி, குளிர்சாதன பெட்டி என்று ஒவ்வொன்றாக ஆற்றில் தள்ளிவிட்டான். ஓரளவு பாரம் குறைந்தவுடன் படகு மெல்ல மெல்ல மேலே எழும்பி வருது. படகில் நீரை நுழைவதும் நின்று விடுகிறது. படகு பாதுகாப்பாக மறுகரையை அடைந்தது. கவலையுடன் இருந்த மனைவியை பார்த்து கணவன் சொன்னான், "கவலைப்படாதே. இந்த பொருள்கள் எல்லாம் நம்மை விட்டு போகாமல் இருந்தால் நம்முடைய உயிர் நம்மை விட்டு போயிருக்கும். நம்முடைய அருமை குழந்தைகளையும் நாம் இழந்திருப்போம். நம்மை விட்டு போன பொருள்கள் எல்லாம் நாம் திரும்ப பெற முடியும். ஆகையால் நீ கவலைப்படாதே" என்று ஆறுதல் கூறினான். அவன் மனைவி கண்களில் ஆனந்த கண்ணீரோடு அதை ஆமோதித்தாள். புரிந்திருக்கும் என நினைக்கிறேன்.